அன்றாட நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து கல்யாண வீட்டுக்கு போனாலும் தேங்காய் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கடவுளுக்கு நெய்வேத்தியமாக தேங்காய் வச்சு படைப்போம். ஆனால் வந்து அந்த தேங்காவை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம பர்ஃபி, குருமா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். நான் சொல்கிற மாதிரி தேங்காய் வடை ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சும்மா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக கூட இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் ஹெல்த்தி ரிலேட்டட் ஸ்நாக்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப் டு டேட் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அரை முடி தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து மேலே இருக்கிற அவுட்டர் பார்ட் மட்டும் பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அப்படியே கூட போட்டுக்கோங்க. நான் வந்து டைஜஷன் ஆகணும் குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவுட்டர் கோட் மட்டும் எடுத்துட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். நான் 1 கப்பு இங்கே தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இப்போ 1 கப்பு தேங்காய்க்கு ஃபஸ்ட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். அது கூட 3 பச்சை மிளகா, 1/2 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, 1/2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா கல்லுப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அகெயின் பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. அது கூட இப்போ பார்த்திங்கன்னா 1 கப்பு தண்ணீர், நம்ம எந்த தேங்காய் மெஷர் பண்ணோமோ அதே கப்பில் 1 கப்பு தண்ணீர், 1 டீஸ்பூன் வந்து சீரகம், 1 டீஸ்பூன் ஆயில். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, அது கூட எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த ஹாட் வாட்டரில் கலக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம எந்த அளவில் வந்து வாட்டர் எடுத்தோமோ அதே அளவில் நம்ம அரிசி மாவு எடுத்துக்க போகிறோம். 1 கப்பு தண்ணீர் எடுத்தோன்னா 1 கப்பு அரிசி மாவு போட்டுட்டு நல்லா அது வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா இதிலே தான் வந்து இது ப்ராப்பராக குக் ஆகணும். அதுக்கு மேலே தண்ணி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து திரட்டு வடை வந்து வராது, கிறிஸ்பியாகவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட இடியாப்பம் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி மாவு வந்து நம்ம கலக்கணும். தண்ணியாக கலக்கிடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக வந்து அந்த பச்சை மிளகா நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா தேங்காய், அதில் வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மாதிரி இழுத்துக்கும். அந்த தண்ணியெல்லாம் அந்த மாவு இழுத்துக்கிட்டு கொஞ்சம் கெட்டியாகிடும். இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலக்கிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இடியாப்ப மாவுக்குலாம் அப்படி தானே பண்ணுவோம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தை வந்து திருப்பிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் வச்சு இந்த மாதிரி நல்லா கிராக்ஸை வந்து நல்லா கலக்கி விடுங்க. நீட் பண்ணி விடும்போது அந்த மாவு வந்து நல்லா வந்து சாஃப்டாக அந்த தண்ணியில் ஊறும்போது நம்மளுக்கு இன்னொன்று கொஞ்சம் திக்காக மாவு இருக்கும்போது எண்ணெய் வந்து குடிக்காது. அதுக்காக தான் நம்ம மாவை வந்து நல்லா நீட் பண்ணுறோம். நீட் பண்ண அந்த மாவு வந்து நல்லா கெட்டியாக வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு மாவு வந்துடும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா கையிலே ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி நம்ம கலக்கி இப்போ சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வச்சாச்சு. இப்போ வந்து மாவை வந்து நல்லா திரட்டி இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பட்டர் ஷீட் இல்லைனா வாழை இலை, அப்படி இல்லைனா பால் கவர், இது எதுலாவது வந்து நெய் இல்லைனா ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி நம்ம எள்ளடை தட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி மெலிசாக வந்து தட்டணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மெலிசாக தட்டுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அது வந்து எள்ளடை மாதிரி இருக்கிற அந்த வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம நார்மலாக மெதுவடைக்கு கொஞ்சம் திக்காக தட்டுவோம், பட் அந்த மாதிரி இதில் தட்டக்கூடாது. நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரணும் வடை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மெலிசாக தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுடணும். ஓட்டை போட்டதுக்கப்புறம் ஆயில் வந்து மிதமான சூட்டில் இருக்கும்போது தான் இதை ஆட் பண்ணணும். நம்ம நார்மல் வடைக்கு பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது ஆட் பண்ணுவோம். கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள். மிதமான சூட்டில் இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எள்ளடை மாதிரி இருக்கிற அந்த வடையை வந்து தட்டி அதில் ஆட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் போடணும். போட்டதப்போ வந்து நல்ல ஆயில் வந்து கொதன்னு இருந்துச்சு பாருங்கள். அப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே பாருங்கள் அந்த கொதப்பு தன்மை வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து கரெக்டான பதம். வந்து இந்த எள்ளடை மாதிரி இருக்கிற அந்த வடை வந்து நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை வந்து எடுத்துட்டு இது கூட அப்படியே வந்து சாப்பிட்லாம் கிறிஸ்பியாக. அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணால் ஹாட்டாக சூப்பராக இருக்கும். இந்த எள்ளடை மாதிரி இருக்கிற இந்த தேங்காய் வடை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஷெல்ஃப் லைஃப் வந்து 7 நாள் வெளியே வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸை இதை வந்து கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப ஹெல்த்தி கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கும் வந்து செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஆர்வமாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.